Hi guys, நம்ம device management revision பார்க்கலாம். Next device management already நான் கிளாஸ்ல பண்ணியிருப்பேன். For in this lockdown period just I recall this. In device manager என்னென்ன மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கம்ஸ் அண்ட் அனதர் மேனேஜர்ஸ். இந்த மேனேஜர்ஸ் இதில் என்னென்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபைல் மேனேஜர் அண்ட் டிவைஸ் மேனேஜர். இது ஒவ்வொன்றும் எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்ந்து செய்கிற இதுதான் வந்துட்டு ஓஎஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். எல்லா ஆக்டிவிட்டியும் யார் மூலிமா நடக்குன்னா ஓஎஸ் மூலிமா நடக்குன்னு பார்த்தோம். இதில் நம்ம இந்த சாப்டரில் பர்டிகுலராக பார்க்குறது டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் உடைய ஒர்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். டிவைஸ் மேனேஜர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் மானிட்டர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் டிவைசஸ். எல்லா டிவைஸையுமே மானிட்டர் பண்ணுறது இந்த டிவைஸ் மேனேஜருடைய ஒர்க்கு. இட் இன்க்ளூடிங் ஸ்டோரேஜ் டிவைஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் அதர் பெரிஃபரல்ஸ். அதாவது வாட் எவர் இட் மேபி வாட் இஸ் தி டிவைஸ் கனெக்டட் பை தி மானிட்டர் ஆர் சிபியூ. சிபியூ கூட நான் என்ன லிங்க்ல இருக்கேன் வித் வயர்ட் ஆர் வயர்லெஸ் எனி டிவைஸ் வில் பி இன்க்ளூடட். தட் டிவைஸ் இஸ் மானிட்டர் பை this device manager. Then enforce the preset policies. அதனுடைய பாலிசிஸை என்ஃபோர்ஸ் பண்ணி செட் பண்ணும். தென் எவ்வளோ நேரம் இந்த டிவைஸ் வந்துட்டு ப்ராசஸில் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் டிவைஸ் மேனேஜர் தான். தென் இட் டீல்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் டிவைஸ் டு ப்ராசஸ். ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணும். இந்த டிவைஸ் இப்போ ப்ராசஸ் பண்ணணும். இந்த இப்போ பிரிண்டர் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ப்ராசஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே கொடுக்கறது, கண்ட்ரோல்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் தான். அப்போ இன்புட் டிவைசஸ் வந்துட்டு இன்புட்டை கெட் பண்ண அதில் கெட் பண்ணதை நமக்கு ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணுறது, ப்ராசஸ்லேருந்து மெமரிக்கு சென்ட் பண்ணுறது, ஆல் ஒர்க் இஸ் டன் பை டிவைஸ் மேனேஜர். தென் டீல்ஸ் வித் டீஅலோகேஷன். இப்போ ஒர்க்கை வந்துட்டு ஒரு டிவைஸ்க்கு நான் ஒரு டிவைஸ் கொடுத்துட்டேன். அந்த ஒர்க்கை வந்துட்டு டீஅலோகேட் பண்ணுறது இந்த டிவைஸ் மேனேஜர் தான், டிவைஸ் மேனேஜருடைய ஒர்க் தான். தென் சம் எக்ஸாம்பிள் டிவைசஸ். எல்லாருக்கும் தெரியும், பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. என்னென்ன டிவைஸ், என்னென்ன பெரிஃபரல்ஸ் நீ வந்துட்டு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறியோ தட்ஸ் ஆல் ஆர் தி டிவைசஸ். யூஸிங் இன்புட் டிவைஸ் ஆர் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு devices தான். The next, there are three main types of devices. One is a dedicated device, shared device and virtual device. Dedicated device நமக்கு that is an example plotter. Dedicated device these devices are assigned to one process at a time. ஒரு process ஒரு டைம்ல execute பண்ணும் and the process only releases the device once it's completed. ஒரு டைமில் ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்துட்டு டிவைஸ் மூலமா these dedicated devices are assigned to one process at a time and process only releases the device once it's completed. எப்போ இது கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ அந்த ப்ராசஸை ரிலீஸ் பண்ணும். this make sense the device like plotter and tape drives. இப்போ நம்ம முன்னாடி டேப் டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்போம், இந்த மேக்னெட்டிக் டேப் வீடியோ டெக்லாம் யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இது கண்டரில் வரும். தென் த ப்ராப்ளம் வித் திஸ் டிவைஸ் இட் மீன்ஸ் ஒன் யூசர் இஸ் யூஸிங் இட் அட் அ டைம். ஒரு யூசர் மட்டும்தான் அதை அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். இட் மைட் பி இன்எஃபிஷியன்ட் டிவைஸ் இஸ் இட் 100% ஆஃப் டைம். நான் வந்துட்டு இந்த சிஸ்டத்தை, இந்த டெடிகேட்டட் டிவைஸை ஒரே நேரத்தில் நான் ஒரு பர்சனுக்கு மேலே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டைமில் ஒரு ஒர்க் மட்டும்தான் அதுக்கு நான் அலோகேட் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு என்னுடைய then shared device. These are devices that can be shared between several processes. அதாவது ஒரு டிவைஸ் வந்துட்டு மற்ற ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு இப்போ நான் பிரிண்டர் இருக்குது, சர்வர் சிஸ்டம் இருக்குல்ல, பிரிண்டர் இருக்குது அப்படின்னா அந்த பிரிண்டரை வந்துட்டு உள்ள லேண்ட் கனெக்ட்லாம் இருக்க சிஸ்டத்தை எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெரிஃபரல்ஸை ஷேர் பண்ணுறது வந்துட்டு ஷேர்டு டிவைசஸில் வரும். Consider example like this, hard disk. It's shared by hard disk நான் ஷேர் பண்ணல. ஒரு இப்போ சர்வர் சிஸ்டத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்கே மற்ற எல்லா சிஸ்டத்துக்கும் ஷேர் பண்ணல. சர்வர் சிஸ்டத்தில் வந்துட்டு நான் ஒரு சர்டைம் ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன், சர்டைம் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அதில் வந்துட்டு அது கூட கனெக்ட் ஆகிருக்க எல்லா சிஸ்டத்துக்கும் அதை வந்துட்டு அந்த டிவைஸை வந்துட்டு நான் ஷேர் பண்ண முடியும். தட் இஸ் அன் shared devices. All conflict of device need to be resolved but predefined policies to decide with request is handled first. நம்ம முன்னாடியே இந்த ரெக்வஸ்ட்டை அந்த பாலிசிஸ் எல்லாமே ப்ரீடிஃபைண்டாக உள்ளே கொடுத்துருக்கணும். தென் ஒன்லி இட் டேக் அ ஷேர்டு டிவைஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க், பிரிண்டர் அண்டு ஸ்கேனர், இந்த மாதிரி பெரிஃபரல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஷேர்டு டிவைஸில் மென்ஷன் பண்ணலாம். தென் virtual devices. இந்த virtual devices அப்படின்னா it is dedicated and shared device. It is a combination of dedicated and shared devices. ஏன்னா virtual device வந்துட்டு நான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆட் பண்ணிக்கலாம். So a printer is a dedicated device. By using this spooling, it means it can be shared. நான் இங்கே வந்துட்டு க்யூவிங்கில் வந்துட்டு நான் தேவைங்கிற, அதாவது இந்த பிரிண்டர் நான் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்டருங்கிறது டெடிகேட்டட் டிவைஸ்னு சொன்னோம். அதில் வந்துட்டு நான் ஸ்பூலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறப்ப இட் கேன் பி ஷேர்டு டிவைசஸ். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா விர்ச்சுவல் டிவைஸ் தான் ஸ்கேன் பண்ணலாம். எ பிரிண்ட் ஜாப் isn't a straight to printer, instead of it goes to disk. அங்கே தான் வந்துட்டு எனக்கு இங்கே ஸ்பூலிங் கான்செப்ட் யூஸ் ஆகுது. அதாவது பிரிண்டர் ஜாப், பிரிண்ட்டுக்குன்னு நான் கொடுத்த ஜாப்பு டைரெக்டாக பிரிண்டருக்கு போகாமல் இட்ஸ் கோயிங் டு தி டிஸ்க்கு. தென் அது வந்துட்டு டிஸ்கில் இருந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் ஆகி எந்த பிரிண்டருக்கு போகணுமோ அந்த ஃபார்மேஷனில் ஐஓ டிவைஸ் மேனேஜர் மூலிமா எனக்கு அந்த பிரிண்டருக்கு அனுப்பிச்சி வைக்கும். ஸோ இங்கே நான் விர்ச்சுவல் டிவைஸஸ் ஆக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஸ்பூலிங் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் it is an virtual device. இங்கே print request நான் more than several சிஸ்டத்துலேருந்து நான் கொடுக்குறேன். அது வந்துட்டு Q ஃபார்மேட்டில் எனக்கு பிரிண்டருக்கு போகும். இல்லை எந்த பிரிண்டர் வந்துட்டு ஒன்றுனா ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த நான் இங்கே ஃபஸ்ட்டு சிஸ்டம் செகண்ட் சிஸ்டத்துலேருந்து கொடுக்குற பிரிண்ட் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் டிவைசஸ், டிஸ்க்ஸ். அந்த டிஸ்க்லேருந்து ஸ்பூலிங் கான்செப்ட் ஸ்பூல் பண்ணி தான் எனக்கு அந்த பிரிண்ட் பண்ண வேண்டிய டாப்பிக்கை, பிரிண்ட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸை எனக்கு க்யூவில் பிரிண்டருக்கு சென்ட் பண்ணும். ஸ்பூலிங் கான்செப்ட் மூலிமா தான் எனக்கு இங்கே சென்ட் ஆகும். தென் ஹார்ட் டிஸ்க் டிவைஸ், டிஸ்க் டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ஸ் இருக்கும், ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸ் இஸ் திஸ் சர்க்குலர் ஏரியா. தென் செக்டார் இஸ் அந்த ஸ்பிளிட் அப்ஸ்க்கு இருக்கிற இந்த க்ரீன் கலரில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஒன்று மட்டும் ஒரு செக்டார். பிளாக் அப்படிங்கிறது இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக பிளாக்னு சொல்கிறோம். இந்த ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் தான் எனக்கு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி பிளாக்குக்குள்ளே தான் எனக்கு நம்மளோட கண்டென்ட் வந்துட்டு 0s and 1s உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். தெர் இஸ் டைரக்ட் ஆக்சஸ் ஸ்டோரேஜ் டிவைஸ். தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னுடைய ரீட் அண்ட் ரைட் ஹெட் மூலிமா எனக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரைட் ஹெட் மூலிமா எனக்கு உள்ள கண்டென்ட் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அந்த ஹெட் மூவிங் ஹெட், அது ஃபிக்ஸபிள் ஹெட்னு சொல்லி நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ஒன். இதில் இந்த ரீட் அண்ட் ரைட் ஹெட், இந்த ஹெட் மூலிமா தான் எனக்கு அந்த ரீட் அண்ட் ரைட் போயிருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் சிடி ஏதாவது கொடுத்துருந்தீங்க, ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா லென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. and that is an electromagnetic right or read head. We took two hard disk configuration. The first one is movable head magnetic disk storage. The second one is fixed head magnetic disk storage. The movable head magnetic disk storage அப்படிங்கிறது both reading and writing head moves and disk pins இருக்கு. Usually formatted on both sides. Data is recorded on tracks. Then is here the moving head will be moving around this tracks. இந்த ட்ராக்ஸில் தான் மூவ் பண்ணி எனக்கு ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மூவிங் ஹெட்ஸ் மூலிமா இங்கே ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்குவோம். மூவபிள் ஹெட் மேக்னெட்டிக் டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது டிப்பிக்கலி தேர் இஸ் மோர் தேன் ஒன் டிஸ்க் அண்ட் தே ஆர் அரேஞ்ச்டு இன் அ ஸ்டாக். ஒரு டிஸ்க்கு மேலே இருக்காது, அது எல்லாமே என்னென்னா ஸ்டாக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். The disk are stacked on a common spindle and you have read and write and the sketch in both sides. இந்த ஒரு ஸ்பிண்டில் வந்துட்டு எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு நான் ரீட் அண்ட் கெட்டில் ரீடோ அல்லது ரைட்டோ பண்ணிக்கலாம். ஆல் ஆஃப் தி ரீட் அண்ட் ரைட் ஹெட்ஸ் ஆர் மூவ் இன் யூனிசன். ஒரே மாதிரி தான் யூனிசன் பண்ணும். இந்த இஸ் அன் ரீட் ஆர் ரைட் ஹெட். இந்த ஸ்பிண்டில் பேஸ் பண்ணி எனக்கு அந்த இது சுற்றிட்டே வரும். சுற்றிட்டு வரப்போ எனக்கு அந்த மூவபிள் ஹெட்ஸ் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக உள்ள ரீடோ ரைட்டோ ஆகும். ஃபிக்ஸ்டு ஹெட் மேக்னெட்டிக் டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒர்க் லைக் a CD or DVD. The disk spins and the reading head stay stationary. இப்போ
இப்போ நம்ம ரீடிங் ஹெட்டில் சிடியாக இருக்கட்டும் டிவிடியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு உள்ள ஃபார்மேட்டட் இட் யூஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் இன் போத் சைட்ஸ். இது வந்துட்டு உள்ள சிடி டிரைவ்க்குள்ளே ஸ்பின் ஆகிறப்ப ஸ்பின்னை சுற்றுறது அந்த சிடி டிரைவில் போட்டோன்னே உனக்கு அந்த ஃபேன் வந்துட்டு சுற்றும் அந்த ஸ்பின்னர் வந்துட்டு ஸ்பின் ஆகும். அந்த ஸ்பின் ஆகிறப்ப இட் வில் பி ஃபார்மேட்டட் ஆன் போத் சைட்ஸ் அண்ட் டேட்டா இஸ் ரெக்கார்டட் ஆன் ட்ராக்ஸ். ஃபிக்ஸ்டுலேயும் இந்த சேம் ட்ராக்ஸில் தான் ரெக்கார்ட் ஆகும். இங்கே ஃபிக்ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ராக் 1 ட்ராக் 2 ட்ராக் 3 ட்ராக் 4 அட் மல்டிபிள் ஃபிக்ஸ்டு ரீட் அண்ட் ரைட் ஹிட்ஸ். ரொட்டேட் ஆகிறப்ப ஸ்பின் ஆகிறப்ப மல்டிபிள் ட்ராக்ல எனக்கு என்ன பண்ணுன்னா ரீடோ ரைட்டோ பண்ணும். தென் ஃபிக்ஸ்டு ஹெட் மேக்னெட்டிக் டிஸ்க் ஸ்டோரேஜ். இட் மீன்ஸ் வெரி ஃபாஸ்ட் கம்பேர்ட் மூவிங் தி ரீட் அண்ட் ரைட் ஹெட். ஹவவர் இட் இஸ் மோர் காஸ்ட்லி டு மேனுஃபேக்சர் அண்ட் இட் ஹேஸ் லெஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆஸ் தி ட்ராக்ஸ் யூ ஹாவ் டு பி பொசிஷன்டு ஃபர்தர் அப்பார்ட். அதுக்கு மேலே நான் மூவபிள் ஹெட் ஸ்டோரேஜ் டிவைஸோட எனக்கு இந்த ஃபிக்ஸ்டு ஹெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேர்ட் வெரி ஃபாஸ்ட் மேனர் மூவிங் வந்துட்டு ஃபாஸ்டிங்காக இருக்கும். மூவிங் தென் ரீட் அண்ட் ரைட்டு ஸ்பீடும் வந்துட்டு இதாக இருக்கும். தென் பட் இட் ஹேஸ் எ லெஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது இட்ஸ் ஒன்லி ஒன் disadvantage. The next one is these are often used in space light and aircraft applications. இது எங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் ஆஃபனாக எங்கே யூஸ் பண்ணுறோம் ஆஃபனாக எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் ஃப்ளைட்டில் அண்ட் ஏர்க்ராஃப்ட் அப்ளிகேஷன்ஸில் இது வந்துட்டு ரொம்ப இது அதிகமாக யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.